ப்ளீஸ் பிஹேவ் யுவர் செல்ஃப். தியேட்டர் கிடையாதுங்க ப்ளீஸ். இது சொன்னனாலேருந்து எந்த விஷயத்த மாறும்போதும் கிடையாது, ஹேட்டு தான் அதிகமாகும். இந்த ஆமானியில் ஒரு புல்ஷீட்டான விஷயம் வந்து மங்காத்தால இருக்க வில்லன்ஸ் வந்து எந்த படத்துலையும் இல்லை அப்படின்னு ChatGPT கேட்டெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. ஆஸ் ஆடியன்ஸாக வந்து அப்படி தான் வந்து எல்லாருமே பார்த்துருப்பாங்க. இந்த தற்கொலை ஃபேன்ஸுக்கு வந்து யார் என்ன சொன்னாலும் புரியாது. வெல்கம் பேக் டு ரன் கிளப். திஸ் இஸ் சஞ்சய். திஸ் வீடியோ அபவுட் ஒரு 2 விஷயத்த பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இந்த ஃபேன்ஸோட அட்ராசிட்டி, நிறைய விஷயத்த டாக்ஸிக்கான விஷயத்த நிறைய விஷயம் பண்ணுறாங்க. முக்கியமாக வந்து இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஏகேவோட ஃபேன்ஸ், ஏகேவோட எல்லா ஃபேன்ஸும் நான் சொல்ல முடியாது. இது சொன்னனாலேருந்து எந்த விஷயத்த மாறும்போதும் கிடையாது, ஹேட்டு தான் அதிகமாகும். நீ ஒரு ஆமை, நீ ஒரு அணில் அப்படின்னு ஹேட்டு தான் அதிகமாகும். இந்த ஆமை அணியில் ஒரு புல்ஷீட்டான விஷயம் வந்து அதெல்லாம் ஓரமாக கட்டி வச்சுருங்க. செகண்ட் இது என்ன விஷயத்தை பற்றி நம்ம பேச போனால், மங்காத்தா ரீல்ஸ் பண்ணாங்கள்ல, அதை பற்றி என்னோடய ஷார்ட் ஒப்பீனியன். அது அப்புறம் ஒரு சேனல்லேருந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு, மங்காத்தா படத்துலேருந்து காட்டின வில்லனிசம் வந்து எந்த படத்துலேருந்து காட்டல, எந்த படமும் அந்த மாதிரி வரலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மங்காத்தாவில் இருக்க வில்லனிசம் வந்து எந்த படத்துலையும் இல்லை அப்படின்னு ChatGPT கேட்டெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து பேசி வந்து டிஸ்கஷன் பண்ணி பார்ப்போம். What? Bro, what are you talking about, man? இந்த ஒரு சேனலில் வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன், மங்காத்தா டிஸ்கஷன் அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த வீடியோலேருந்து அவர் சொல்கிறது எல்லா விஷயம் பாயிண்ட் வந்து கரெக்ட். அவர் சொல்கிறது கரெக்டான விஷயத்தான் சொல்லுவார். நம்ப முடியாத விஷயத்த கூட அவர் வந்து கன்வே பண்ணி நம்ப வச்சுருவார். அது மாதிரி அவரோட வீடியோ வந்து இருக்கும். ஆனால் எனக்கு என்ன ஒரு தோணுச்சுன்னா, மங்காத்தா வந்து ஒரு வில்லன்ஸான மூவி, அது வந்து அந்த மாதிரி அந்த வில்லன்ஸ் மாதிரி காட்டின மூவி மாதிரி எந்த ஒரு மூவியும் கிடையாது அப்படிலாம் சொல்லியிருப்பார். ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப்லேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்பயே ஒரு டாப் ஆக்டர் தான். மங்காத்தா மூவிலேருந்து அவர் வந்து வில்லன்ஸம் மாதிரி வந்து பண்ணனாலும் அது ஒரு வில்லன்ஸம் கிடையாது. ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் படி பார்த்தீங்கன்னா அது ஒரு வில்லன்ஸம் கிடையாது. ஸோ அவர் வந்து டாப் ஆக்டர், அவர் என்ன பண்ணாலும் வந்து ஒரு விஷயத்த வந்து கத்தி என்ஜாய் பண்ண தான் போகிறாங்க. ஏன்னா படம் பார்க்கும்போது வந்து அந்த ஒரு படத்தில் மங்காத்தா படத்துலேருந்து ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும், சினிமாட்டிக்கல் ஆகட்டும் ரெண்டுமே வந்து பயமாக இருந்தனால அது வந்து கொஞ்சம் அந்த படமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால வந்து ரொம்ப வந்து சூப்பராக தெரிஞ்சுது. ஆஸ் ஆடியன்ஸாக வந்து அப்படி தான் வந்து எல்லாருமே பார்த்துருப்பாங்க. இது ஒரு வில்லன்சம் கேரக்டரு, இது ஒரு வில்லன்சமான சீனு அப்படின்னு நினச்சி எப்போவுமே பார்த்துருக்க முடியாது. மங்காத்தா காட்டினது ஃபுல்லாகவே எல்லாமே வந்து ஒரு மாசிசம் தான். அதாவது மாசான எலமெண்ட்ஸ் தான், ஃபுல்லி ஃப்ளெட்ஜு எல்லாமே இந்த ஒரு மாசான எலமெண்ட்ஸ் வச்சு தான் வந்து ஏகேவை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு வில்லன்ஸும் கிடையாது. இதெல்லாம் வந்து நீங்கள் ChatGPTயில் கேட்டிங்கன்னா அதுவே வந்து ஒரு குழப்பி தான் ஒரு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் சொல்கிற விதம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, அப்போது வந்து வில்லன்சம் பண்ணால் தான் கெத்தா, இல்லை கெத்தான விஷயம் பண்ணால் தான் வந்து அதை ஒரு வில்லன்சமாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஸோ மங்காத்தா மூவி எல்லோரும் பார்க்கும்போது வந்து ஒரு ஆடியன்ஸாக ஒரு டாப்பான ஆக்டர் வந்து எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும், ஒரு மாசான சீனில் வந்தாலும், ஒரு கெத்தான விஷயத்த பண்ணாலும் அது எல்லாருமே என்ஜாய் பண்ணி தான் பார்க்க போகிறாங்க. தென் வந்து அந்த வீடியோவில் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பீங்க, இதை பற்றி எனக்கு டவுட்டாக இருக்குது, இதை பற்றி பேச வந்து டிஸ்கஷன் பண்ண யாருமே இல்லை, அதனால நான் போய் ChatGPT போய் கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் இருக்காங்க, தமிழ்லேருந்து, தமிழ் கம்யூனிட்டிலேருந்து, தமிழ் கம்யூனிட்டிலேருந்து நிறைய பேர் இருக்காங்க. ஏன் நம்ம கூட வந்து அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணி பேசலாம். அதுக்குன்னு மங்காத்தா மூவி நல்லா இல்லை மூவி அப்படின்னு நான் சொல்ல வரல. அந்த மூவியில் நிறைய விஷயம் இருக்குது, நிறைய விஷயம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃபைன். ப்ளீஸ் பிஹேவ் யுவர் செல்ஃப். நம்ம மானம் போதும். இப்போ வந்து செகண்ட் விஷயத்துக்கு வரும். இந்த தற்கொலை ஃபேன்ஸுக்கு வந்து யார் என்ன சொன்னாலும் புரியாது. அவரே வந்து ஓப்பனாக சொல்கிறாரு, என்னை வந்து கடவுள்னு சொல்லாதீங்க, என்னை அஜித்துன்னு சொல்லாதீங்க, உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள், உங்களை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அவரே வந்து ஓப்பனாக சொல்கிறாரு. எல்லாம் இன்டர்வியூலேருந்தும் சொல்கிறாரு. ஆனால் அவரோட ஃபேன்ஸு அவரே வந்து மதிக்க கிடையாது. அதுதான் உண்மை. இப்போ என்னென்ன விஷயம் பண்ணுறாங்கன்னு ரீசெண்ட் டேஸில் வந்து இது காலகாலமாக பண்ணிட்டே வராங்க. இந்த பேனருக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது அப்படின்னு காலகாலமாக பண்ணுறாரு. இதெல்லாம் பண்ண தேவையில்ல அப்படின்னு தலையும் சரி, தளபதியும் சரி வந்து அவங்களோட ஃபேன்ஸுக்கு வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கேட்குற மாதிரி யாரும் கேட்குற மாதிரி இல்லை. இப்போ வந்து ஒரு க்ளோஸர் சர்க்கிளில் ஒரு தேட்டரில் பட்டாசு வெடிக்கிறாங்க. லிட்டராக வந்து எல்லோரும் இருக்க இடத்துலேருந்து ஒரு பட்டாசு வெடிக்கிறாங்க. வெளியே வந்து தலை தான் எனக்கு எல்லாம், தலை தான் இது அதுன்னு அப்படின்னு பேசியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ டிஃப்ரெண்ட்டாக போய் பொலிட்டிக்கல் வேலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. பொலிட்டிக்கலாக ஃப்ளெக்ஸரை வச்சு அது ஒரு விதமாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து தெரிஞ்சு பண்ணுறாங்களா, தெரியாமல் பண்ணுறாங்களா, அவங்களுக்கே தெரியாமல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் நிறைய பேர் வந்து மெச்சூரிட்டி இல்லாமல் அந்த ஒரு ஸ்டேஜில் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து
டாக்ஸிக்காக வேம்டே வந்து பண்ணா ஃபேமஸ் ஆகிடுவேன் அப்படின்னு வேம்டே வந்து டாக்ஸிக்காக வந்து பேசுவாங்க. அதுவும் வந்து மீடியா கவர் பண்ணி நிறைய சேனல் வந்து வெளியே வரும். இதை ஏன் கவர் பண்ணுறேன்னா ஏன் நான் சொல்கிறேன்னா, இதனால் எந்த ஒரு விஷயத்துலேருந்து அஃபோர்ட் ஆகாது, எந்த ஒரு விஷயமே வந்து ரியாக்ஷனாக வராது, எந்த ஒரு விஷயமே மாறாதுன்னு சொல்ல வரேன். இன்கேஸ் இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ரொம்ப லேட்டாக ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து ரிக்ரெட் பண்ணலாம், நம்மளும் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணவன் தானே அப்படின்னு மேபி ரிக்ரெட் பண்ணலாம். அதுக்காக வேணால் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் யூஸ்வலாக என்ன சொல்ல வரேன்னா, பி ஏ நியூட்ரல், எந்த பக்கம் வந்து சாஞ்சிடாதீங்க, பி ஏ நியூட்ரலாக இருங்க. இந்த சினிமா வந்து தப்பான விஷயத்த பண்ணணும்னு சொல்லும், பண்ணக்கூடாதுன்னு சொல்லும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த பக்கமும் நீங்கள் சாஞ்சிடாமல் பி ஏ நியூட்ரல். அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சேன். அதான் இந்த விஷயத்த நான் ரொம்ப சுருக்கி தான் சொல்லியிருப்பேன். இதை பற்றி எனக்கு சுத்தமாக பேச இன்ட்ரெஸ்டே கிடையாது. எனக்கு சுத்தமாக இது பேசி ஒரு பிரோஜனம் கிடையாது. ஏன்னா இது மாறாத விஷயம். இது மேபி ஜென்ரேஷனாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி விஷயத்த மாறப்போது கிடையாது. அதனால நான் இந்த விஷயத்த ஜஸ்ட் எனக்காக நான் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இன்கேஸ் நான் ஃப்யூச்சரில் இந்த வீடியோ நான் பார்த்து இந்த மாதிரி இருந்தவங்க இப்போ இப்படி இருக்காங்க, சொசைட்டியாக நல்லா இருக்குது அப்படின்னு நான் என்னோடய செல்ஃப் ஒரு ஹாப்பினஸ்க்காக இந்த வீடியோ இருக்கலாம். ஓகே, பை. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். உங்களோட தாட்ஸ் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறதா நீங்கள் ரொம்ப தப்பு அப்படின்னா உங்களோட தாட்ஸும் நீங்கள் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஏட்டு மாதிரி இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் ஹெல்த்தி ஒரு கான்வர்சேஷனாக இருந்தால் நான் படித்து பார்ப்பேன், எனக்கு சந்தோஷமாக இருக்கும். சரி, அந்த வீடியோ தேங்க்யூ வாட்சிங். Bye.